ஹாய் டார்மீஸ், எல்லோரும் எப்படி தான் இருக்கீங்க? ஐ எம் ஹோப் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி ஒரு பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட் பார்த்துடலாமா? பர்த்டே கேர்ள் கவ்யா, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மை நாத்தனாரே, செல்ல நாத்தனாரே. நீ எப்போவும் நம்பினா கூட எப்போவும் நீ ஹாப்பியாக இருக்கணும், ஓகேவா? நீ எப்போவுமே நீ இன்றைக்கி மட்டும் இல்லை, நீ எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நீ ரொம்ப பொசசிவ் ஆகுத, ஸோ அந்த பொசசிவ் கொஞ்சம் குறைச்சிக்கோ, ஓகேவா? ஓகே நாத்தனாரே, இந்த எஃப்எஃப் உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ மறக்காமல் கேட்டு கமெண்ட் பண்ணு, ஓகேவா? உனக்காக ஸ்பெஷலாக நான் டெடிகேட் பண்ணுறேன், ஓகேவா? ஒன்ஸ் மோர் அகைன் யுவர் விஷஸ். இன்னைக்கு மட்டும் நீ அழவே கூடாது. ஓகேடா ஆமி, இப்போ வாங்க நம்ம எல்லாரும் எஃப்எஃப்குள்ளே போகலாம், ஒன் ஷாட்குள்ளே போகலாமா? கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கிடச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஏன்னா ரெயின் இங்கே வந்து 2 நாளாக ரெயினாக பேஞ்சுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி என் வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சாலும் சாரிடா. ஏன்னா கொஞ்சம் 2 வீக்ஸாக ஹெவி ஃபீவரில் உட்காந்துருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் பேனிக் அட்டாக் எல்லாமே ஒன்றா வந்து விட்டது. ஸோ கொஞ்சம் நான் இப்போ ஓகே தான், பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அப்பக்கப்போ உடம்பு முடியாமல் போயிடுது. ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக டிலே ஆகும்டா எஃப்எஃப் ஒன் ஷாட் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு. ஸோ கோச்சிக்காதீங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு தரதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன், ஓகேவா? வாங்க இப்போ நம்ம ஒன் ஷாட் பார்ப்போம். இதில் வந்துட்டு ஒரே ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும்தான்டா. நம்ம காவியாவுக்கும் நினச்சோனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கும். இதில் நம்ம காவியா வந்து டாக்டராக இருக்காங்க, ஓகேவா? அதே மாதிரி நம்ம ஆரம்பம் வந்து இதில் வந்துட்டு பைலட், ஸோ ஏரோப்ளேனோட பைலட், ஓகேவா? வாங்க இப்போ நம்ம அந்த எஃப்எஃப்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம காவியா தான் ஆண்டி சொல்லிட்டு நம்ஜுன் அம்மா அப்பாவை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அப்போ நம்ஜுன் தான், என்னாச்சு காவியா, என்னாச்சு, எதுக்கு அம்மா அப்பா கூப்பிட்றா? எல்லாரும் அம்மா அப்பா கிட்ட பேசணும், அதான் கூப்பிட்டேன். என்னாச்சு, ஒர்க் ரொம்ப ஹெவியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் கேட்குறான். அப்போ காவியா தான், அப்படிலாம் எல்லாரும் ஓகே தான். அப்போ என்னாச்சு? இல்லை ஆன்ட்டியும் டாக்டராக தானே இருக்காங்க, அதான் ஆன்ட்டிக்கிட்ட சில டவுட்ஸ் எல்லாம் கேட்கணும்னு நினச்சேன், அதான். ஓ அப்படியா, சரி. கவ்யா உன்ட்ட ஒன்று சொல்லணும். சொல்லணும் நிமிஷம். அது வந்து நான் ஒரு 3-4 டேஸ்க்கு வீட்டுக்கு வரமாட்டேன். என்னாச்சு? எனக்கு வந்துட்டு ஏர்போர்ட்டில் ஒர்க் இருக்குது, அதனால் ஒரு 3-4 டேஸ்க்கு நான் வர முடியாது, ஓகேவா? ஸோ ஃபீல் பண்ணாதடி பண்ணாட்டி, நான் எவ்வளோ சீக்கிரமோ அவ்வளோ சீக்கிரம் நான் வந்துடுறேன், சரியா? சரிட்டு இப்போ நம்ம சொன்ன சொல்லியிருக்காங்க. அப்போ ஆரம்பமா, என்னடா பேசியிருக்க நீ? இப்போ தான் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அதுக்குள்ளே நீ வந்துட்டு ஒர்க்குக்கு போகிறேன்னு சொல்லி பேசிக்கிருக்க, அதெல்லாம் வேண்டாம், நீ அவளோட கூட்டிகிட்டு எங்கேயாவது வெளியில் போன்னு சொல்லிட்டு ஆரம்பட அம்மா சொல்லியிருக்காங்க. அப்போ ஆரம்பட அப்பா தான், நீ என்னடி பேசியிருக்க, வெளியே தெரு போய் சொல்லிக்கிருக்கிற? நம்ஜுனா இந்தா டிக்கெட், ஹனிமூன் டிக்கெட்டா, யூசர்லேண்ட், புரியுதா? அங்கே போயிட்டு வாங்க 2 பேரும், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் என் ஃப்ரெண்டோட சன் இருக்கான், அவன்கிட்ட நான் சொல்லி வச்சிட்டேன், நீங்கள் அங்கே போகிறீங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரீங்க, ஓகேவா? சொல்லிட்டு அப்போ ஆரம்பட அப்பா சொல்கிறாங்க. அப்போ காவியா தான், ஐயோ அங்கிள் புரிஞ்சுக்கோங்க அங்கிள், இப்போதைக்கு எங்களுக்கு வந்துட்டு ஹனிமூனில் எதுவும் பிளான் இல்லை அங்கிள். ஸோ நாங்கள் கொஞ்சம் இப்போ தான் எங்களுக்கு மேரேஜாக இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு வேணுமே அங்கிள். அப்போ ஆரம்பட அம்மா தான், என்ன பேசுகிற காவியா, என்ன பேசுகிற நீ? ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னா எனக்கு புரியலை. ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு புரிஞ்சுக்காம நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் 2 இயர்ஸாக லவ் பண்ணி நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க காவியா, மறந்துட்டியா? சரிட்டு காவியோட அம்மா தான் திட்டியிருக்காங்க. அப்போது காவியா, ஐயோ ஆண்டி, நான் அப்படி சொல்லலை ஆண்டி, ஐயோ இது எப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன், எனக்கு புரியுதுமா உன் நிலமை, பட் எனக்கு ஆசை இருக்குமா இல்லையா? நானும் என் பையனுக்கு மேரேஜ் பண்ணிக்கணும், நானும் என் குழந்தைகளுக்கெல்லாம் நான் அழகாக உன் குழந்தைகளை தூக்கி கொஞ்சணும், நானும் பாட்டி ஆகணும்னு ஆசை இருக்காதா? நீ போ காவியா, நீ அப்படித்தான் பண்ணுற, நான் எப்போ கேட்டாலும் நீ இப்படி நீ சொல்கிற, போ உன் இஷ்டம் இப்படி நீ இருப்போ, நீ எங்கேயும் போக வேண்டாம், போ. அப்போ நான் சொன்னா, மா ப்ளீஸ்மா. என்னம்மா? போடா, நீ இனிமேட்டு பேசாத மா.
சரி இப்போ என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? நாங்கள் ஹனிமூனுக்கு போனோம் அவ்வளோதானே? ம் ஆமாம் ஹனிமூனுக்கு போனோம். போகிறோம் பட் இப்போ இல்லை. அப்போ எப்போ? நான் அந்த 4 நாள் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடுறேம்மா. அர்ஜென்ட் ஒர்க்மா, புரிஞ்சுக்கோமா ப்ளீஸ்மா. இந்த மாதிரி சொல்கிறேன் நம்ஜு. போ என்கிட்ட பேசாத. நான் வந்துட்டேன். என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? டே அண்ணா, என்னென்ன ஆச்சு உனக்கு? என்கிட்ட ஒரு மாதிரி இருக்கா? ஏய் நீ எப்படி இங்கே வந்த? நான் இப்போ தான் வந்தேன். யார் கூட வந்த? ஏன் பாய் ஃப்ரெண்டு கூட வந்தேன் அண்ணா. ஓ பாய் ஃப்ரெண்டா? யார் அது? இதோ வெளியே நிற்கிறான். ஹேய் யூஜே. ஹை ஹோபி, மை பாய் ஃப்ரெண்ட். ஹோபி ஓ பாய் ஃப்ரெண்டா? அப்படி சொல்லிட்டு யூஜி தான் டிங்கின்னு கண்ணடிக்கிறா. அப்போ யூஜி தான் வலிக்குது 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 ஹோபி. சாரி நீ என் பாய் ஃப்ரெண்டு கிடையாது. சாரி, என்னோட சீனியர் தான். சாரிடா டீ, சாரிடா விட்றா வலிக்குது டீ. ஆகுனா எல்லோரும் காதை பிடிச்சிடுறாங்கப்பா. இந்த அட்மின்ட்ட போல சொல்லணும், எப்போ பாரு இந்த அட்மின் என் காதை திருதலே இருக்கா சொல்லிட்டு யூஜே தான் நம்ம காதை வந்து ரப் பண்ணிகிட்டே நிற்கிறா. அப்போ ஹோபி தான், ஹாய் ஆரம், நான் வந்துட்டு உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது தான் ஏமே. என்னோடய பேர் ஜேஹோப். அதே மாதிரி உங்களோட பைலட்டும் நான் தான். நீங்கள் இப்போ போகிறீங்களே அந்த ஒர்க்கு எனக்காக தான் நீங்கள் வரீங்க, எனக்கு சொல்லிக் கொடுக்க தான் வரீங்க. இவளை எப்படி எனக்கு தெரியுமா? இவளை வந்து ஏர்போர்ட்டில் பார்த்தேன். திருட்டு மொழி, உங்கள மாதிரியே தான் திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு இருந்தா. எனி டைம் கையில் புக்கை வச்சுக்கிட்டே தெரிஞ்சா. நான் போய் கண்டுபிடிச்சிட்டேன் இவன் உங்கள் தங்கச்சியாக தான் இருக்கும்னு. அதான் இவள் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தேனா. ஆனால் அவங்க தங்கச்சியாக தான் இருக்கா. பட் இருக்கிலேயே இவள் யாரா மாறிடா தெரியுமா? யாரா மாறிடுறீங்க அபி? சொல்லணுமா? உன் ஃப்ரெண்டு ஜேகே இருக்கான் பார்த்தியா, அவனை மாதிரியே நீ மாறிடுறடி. நீ இப்போ அவனுக்கு எது கொண்டு வர? அவனா நான் எங்கே மாறினேன்? அவன் உனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இல்லை, உன்னை நல்லா ட்ரெயின் பண்ணி நல்லா வச்சுருக்கான். லூச பையன் மிலிட்ரி இருந்துக்கிட்டு என்னெல்லாம் பண்ணுறான். சார் நானும் ஒரு மிலிட்ரி பொண்ணு தான் சார், சும்மா நோயிங்காதீங்க. நீங்கள் என்ன எங்கள் அண்ணனை பார்க்கன்னு சொன்னீங்க, நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இந்த இருக்கான், இதுதான் அந்த பலந்த மாடு, என்னோட அண்ணன் கிம் நம் ஜூன். இவன் தான் அவன். போங்க சார் போங்கோ, பேசுவோம். அப்போ காவியா தான் வலிக்குது அண்ணி வலிக்குது அண்ணி வலிக்குது, சாரி அண்ணி. பேசுவியா? இனிமே நீ பேசுவியா? உங்கள் அண்ணனை திட்டுவியாடி? மாட்டேனி அண்ணி வலிக்குது அண்ணி. வலிக்குது அண்ணி வலிக்குது அண்ணி. என்னங்க நீ வலிக்குது அண்ணி? அண்ணி வலிக்குது, வேண்டாம் சாரி அண்ணி, இனிமையாக அண்ணனை திட்ட மாட்டேன். வளர்ந்த மாடு சொல்கிறா. அண்ணி விட்டு விட்டு வெதி பார்க்குறியா? மோனை வீட்டுக்கு தனியாக ஒரு வேலை ஒன்று பண்ணிடுறேன் குதி. அண்ணி சாரி இனிமேல் எதுவும் செய்ய மாட்டேன் நீ, ப்ளீஸ் அண்ணி விட்டுருங்க, வலிக்குது அண்ணி. எல்லோரும் என் காதையை பிடிச்சி தெரியாதீங்கப்பா, வலிக்குது. இது காது இல்லை, பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள், தொட்டால் பிஞ்சிட்டு வந்துடும். என் குட்டி காது, இது எல்லாருமே இப்படி திருடுறீங்க. மோனை இந்த அட்மின்ட்ட சொல்லணும், அவங்க தான் போட்டு பார்த்தா என் காதை திருவிக்கிட்டே இருக்கா. ஃபுல் அட்மின், இனிமேல் என் காதை திருடுற மாதிரி நீ ரைட் பண்ணால் உனக்கு கொன்று வேண்டி. இப்போ நம்ம சொன்னான், ஓ அப்படியா, நைஸ் மீட் யூ, வாங்க உட்காருங்க, காஃபி குடிக்கலாம். அப்போ ஜேகே தான், குள்ளவாத்து எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு வாரான். இந்தா வந்துட்டேன்டா பண்ணிப்பையா சொல்லிட்டு யூஜே சொல்கிறான். ஹாய் ஜேகே. ஹாய் ஆரம்பண்ணா. ஹாய் அண்ணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே அண்ணி. யூஜே வரா. அப்போ யூஜே தான், அவள் இப்போ மிலிட்ரியாக இருக்கனால மிலிட்ரி கேம்பஸ் கிளம்பிக்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க அண்ணனை பார்த்துட்டு, அண்ணா பாய், அண்ணி பாய், மாம் அண்ட் டாட் பாய், டட்டா எல்லாருக்கும் பாய். நான் இப்போ மிலிட்ரி கேம்பஸ்க்கு போய்ட்டு வந்துடுறேன், ரிசல்ட்டோட வாரேன். ட்ரைனிங் முடிச்சுட்டு
நான் ஒரு மிலிட்ரி பொண்ணாக திரும்பி வரேன். டாட்டா, பை பாய். போகலாமா ஜேகே? போகலாண்டி. அப்போது ஜேகேயும் யூஜியும் போயிடுறாங்க. இப்போ ஹோபி தான் ஆரம். அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? புரியுது ஹோபி. நீங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் வேணும், அதே மாதிரி என் பைலட்டாக நீங்கள் வந்து வரணும், அவ்வளோதானே. நீங்கள் வந்துட்டு நீங்கள் உங்களோட எஃபெக்டை நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த எஃபெக்டில் தான் இருக்குது நீங்கள் என்னோடய பைலட்டாக வர்றது இல்லையாங்கிறது. ஓகேவா? நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ நம்ம கிளம்பலாமா? ஓகே சரி, நீங்கள் போய் வெளியே வெயிட் பண்ணுங்கள், நான் கிளம்பிட்டு வந்துடுறேன் ஹோபி சொல்லிவிட்டு இப்போ ஆரம் வந்து அவன் ரூமுக்குள்ளே போகிறான். இங்கே காவியா அழுதுட்டு உட்காந்துருக்கான். என்ன ஆரம்? அப்போ ஆரம் கதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். பார்த்தா இங்கே காவியா உட்காந்து ஊன்னு அழுதுக்கு இருக்கா. எனக்கு இன்னும் கொஞ்சம் டேஸில் பர்த்டே வருது, அது கூட அவருக்கு ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சுலாம். ஃபூலன், உனக்கு என் மேலே பாசமே இல்லை நம்ஜன். இந்த பாசம் நீ என்னை லவ் பண்ணுறப்ப இந்த பாசம் இப்போ கல்யாணம் பண்ணாலும் இல்லை தெரியுமா? இன்னும் 2-3 டேஸில் என் பர்த்டே. நீ எனக்கு மிஸ் பண்ணலான்னு பரவாயில்ல, ஆனால் என்னை விட்டு நீ 4 டேஸாக பிரிஞ்சிருக்குன்னு சொல்கிற. அப்போ ஆரம்தான் அந்த பேக் ஹக் பண்ணிக்கிறான். ஏய் பொண்டாட்டி, ஏண்டி என்னாச்சு உனக்கு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? எதுக்கு அழுகுற? விடுங்க ஆரம், போங்க, நான் டியூட்டிக்கு போகணும், என் டைம் ஆச்சு, நான் போகிறேன். என்ன சரி பொண்டாட்டி, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? நீங்கள் தான் போகிறீங்கல்ல என்னை விட்டு. ஷோ பொண்டாட்டி, நீ என்ன அதே நினச்சிக்கிறியா? இங்கே பாரு, இங்கே பாருன்னு சொன்னேன். என்ன பொண்டாட்டி, கொஞ்ச நாள் தான் ஓகேவா? 2-3 டேஸ் மட்டும்தான், நான் வந்துடுவேன் ஓகேவா? எவ்வளோ முடியுதோ அவ்வளவு வேகமாக நான் அந்த கோபி பையலுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு நான் வந்துடுறேன், சரியா? நீ எதுக்கும் கவலைப்படாதடி ப்ளீஸ்டி. செல்ல பொண்டாட்டியில், என் தங்க பொண்டாட்டியில், என் புஜ்ஜு பொண்டாட்டியில் போகிறா. இப்படி தான் சொல்லிகிட்டே இருக்கா. அப்போ ஐயோ நம்ம ஒய்யனுக்கு உங்களுக்கு தான் கால் வருது. அப்போ நீங்கள் ஹலோ டாக்டர், எமர்ஜென்சி, சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா? ஓகே, என்னாச்சு? தெரில டாக்டர், ஏதோ ஒரு பொண்ணுக்கு வந்து அடிபட்டிருக்கு, நீங்கள் சீக்கிரமாக வர முடியுமா? ஓகே இதோ போய் வரேன் சொல்லிட்டு காவியா டக்குன்னு கிளம்புறா. அட்லீஸ்ட் இது வந்து காவியா வந்து ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், அந்த ஒரு டாக்டர் தான். இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்கு போகலாம். இப்போ நம்ஜுன் தான். என்னாச்சு நீ? நம்ஜு, நீங்கள் போய் பார்த்து போயிட்டு வாங்க, நான் வந்து டியூட்டிக்கு போகணும், ஏன்னா எனக்கு வந்து எமர்ஜென்சி. ஸோ நீங்கள் இதனால் பார்த்து போயிட்டு வாங்க, புரியுதுங்களா? சொல்லிட்டு காவியா வேகமாக வெளியே போகிறா. அப்போ அங்கிள் ஆண்டி, என்னாச்சுமா? ஆண்டி அங்கிள், நான் வந்து வர்றதுக்கு எப்படியும் 2 டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன், ஏன்னா பெரிய கேஸ் ஒன்று வந்திருக்கு, ஸோ நான் போகணும். அவங்க ஆண்டி, காவியா என்னோடய ஹெல்ப் எது வேணுமா? வேணாம் ஆண்டி, நான் இது வந்து ஸ்பெஷலிஸ்ட் தானே, நான் இதை வந்து மேனேஜ் பண்ணிப்பேன் ஆண்டி. சரிம்மா, அப்போ ஓகே. காவியா பதட்டப்படாமல் தைரியமாக பண்ணு, ஓகேவா? ஆல் த பெஸ்ட். நீ பண்ண ஆப்ரேஷன் எதுவுமே அன்சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனது கிடையாது, எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. எதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் காவியா. ஓகே பை, டேக் கேர். ஓகே நீ பை, டேக் கேர். அப்போ ஓகேப்பா, பை, டேக் கேர் அங்கிள் சொல்லிட்டு 2-3 பேரும் காவியா போகிறாங்க. இப்போ பின்னாடி ஆரம்போ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவன் வரான். டாட் அண்ட் மாம் பாய். அந்த குட்டச்சி வந்தால் சொல்லிவிடுங்க. யார் காவியாவா? இல்லை என் தங்கச்சி குட்டச்சி வந்தால் சொல்லிவிடுங்க. சரிடா, பார்த்து போய்டுவான். சரிங்க நீ. சரிம்மா சரி டேட் சொல்லிட்டு இப்போது காவியாவும் போயிடுறாங்க. சரிடா, கொஞ்சம் உளறன்னு நினைக்கிறேன், சாரி. அப்போ இப்போ கால் பேர் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுதா, அது வந்து மைண்ட் கொஞ்சம் மாறிடுதுடா. சரி இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்கு போகலாம். இப்போது நம்ஜுன்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. ஹோபி தான் என்கிட்ட இருக்காங்க. சார் என்னாச்சு சார், போகலாமா? ஹோபி போகலாமா? போகலாம் சார். சரி
இங்கே பாரு கோபி, 4 டேஸ் தான். 4 டேஸில் உன்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீ வந்துட்டு பைலட் ஆகி கற்றுக்கோ. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீ வந்து ட்ரைனிங் முடிச்சுக்க. அப்போ தான் நீ என் பைலட்டாக ஆக முடியும். ஓகேவா? ஓகே சார். ஓகே கேப்டன். சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கிறான். இப்போது சார்ன்னு வேணால் நம்ஜுன்னு ஓகே தான். அங்கே போனால் மட்டும் கேப்டன் சொல்லிக்கோ. சரியா? போகலாமா? போகலாம் சார். சார் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லு கோபி. உங்கள் தங்கச்சி. ஆமாம், என் தங்கச்சி யூஜே. என்னாச்சு? செம்ம கேடியா இருப்பா போல். கேடியா? ஆமாம், பயங்கரமான கேடியா இருப்பா போல். ஒருத்தன் இன்னைக்கு ஏர்போர்ட்டில் என் பர்ஸை தூக்கிட்டு போயிட்டான். அப்புறம் உங்கள் தங்கச்சி குடுன்னு ஓடி போய் அவனை அடித்து அந்த பர்ஸை வாங்கிட்டு வந்தா தெரியுமா? யார்? என் தங்கச்சியா? ஆமாம் சார். என் தங்கச்சி அவன் அடித்தாளா? ஆமாம் சார், நமங்க சார். எனக்கு எல்லாம் தெரியும். அந்த பர்ஸை தூக்குனவே நீ தானே. உடனே தான் என் தங்கச்சி வெளுத்தாங்கிறது தெரியும். அப்போ கோபி, ஐயோ சார், எப்படி சார்? அவள் செல்லில் எப்பவுமே ஒரு கேமரா வச்சுருப்பா. அந்த கேமரா ரெக்கார்டிங்கில் தான் இருக்கும். எங்கள் வீட்டில் காட்டி கொடுத்துரும் தெரியுமா? அத்தாடி மாட்டிக்கிட்டேனே. எப்படி மேடம்? டைம் என்ன மேடம்? கொய்யால பர்சல் ஸ்டோரில் இல்லை சார், அது உங்கள்கிட்ட பேசணுமா, அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிட்டேன் சார். சரி சார், மன்னிச்சுக்கோங்க. மன்னிப்பு? சரி, உன் ட்ரெயினிங்கில் இருக்குது. நீ உன்னை மன்னிக்கிறதா இல்லை உன்னை இப்படியே துரத்தி விட்றதான்னு? சார் ப்ளீஸ் சார் துரத்திலாம் விட்றாதீங்க சார், ப்ளீஸ் சார், அப்படிலாம் பண்ணாதீங்க. சரி போகலாமா? கார் ஸ்டார்ட் பண்ணு. என்னது நானா? ஆமாம், நீ என்ன கார் ஸ்டார்ட் பண்ணணும்? ஸ்டார்ட் பண்ணுறா, போகலாம் சொல்லிட்டு இப்போ தான் சொல்கிறான். இப்போ ஹோபியுமே காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ அவங்களுமே ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு எல்லோரும் ஆரம்புக்கு வந்துட்டு இது வணக்கம் வைக்கிறாங்க. வணக்கம் வச்சுட்டு, கேப்டன் ரெடியா நீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஆரம்பம் ரெடி சொல்லிட்டு அவன் 1 செகண்ட் கண்ணை மூடிட்டு காவியா நினச்சிட்டு, காவியா ஐ லவ் யூ பண்ணாட்டி, நான் மறக்கலடி. உனக்கு இன்னும் 2 டேஸில் பர்த்டே வரும்னு எனக்கு தெரியும். நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி, ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். அப்போ ஹோபி தான் பக்கத்தில் நின்றுட்டு சார் பல்லாமான்னு கேட்குறான். அப்போ சித்திரத்தை பயந்துட்டு கடவுளே மண் ஒருத்த கண்ணை மூடிட்டு திறந்து பார்க்குறான். அது ஹோபி மறுபடியும் கேட்டு நிற்கிறான். கடவுளே இந்த பிசாசர் அந்த கவுனை கிட்டக்கு வந்து பயன்படுத்திட்டு, டேய் அணில் குஞ்சு, ஒழுங்கு தண்ணி நில்றா. என்னது அணிலா? ஆமாம், உன்னை பார்த்தாலே அணில் பயமாக தான்டா இருக்குது. ஆள் மண்டையிலையும் பாரு. அது என்னோட மண்டையில் இந்த அணில் மண்டைக்கு இருக்குமே மண்டை, அந்த மாதிரி வச்சுருக்க முடி. எப்படி தான் இருப்பியா? ஆமாம் சார். நல்லா தான் இருக்குது. நல்ல வேலை என் தங்கச்சிக்கிட்ட இருந்து நீ தப்பிச்ச. எங்கே சார் தப்பிச்சேன்? அவள் குத்தில் எனக்கு முதுகெல்லாம் வலிக்குது சார். தெய்வமே, அவள் குத்தில் பைலட்டை பேசாமல் விட்டுறாத என்ன. அவரை சோழி முடிச்சுட்டு போயிடுவோம். விட்டா சார் சொல்லிட்டு 2 பேர் சொல்லி முடிஞ்சிடும். உனக்காக யாரும் இல்லை, எனக்கு என் பொண்டாட்டி, என் தங்கச்சி, என் அப்பன், எங்கள் அம்மா எல்லாம் இருக்காங்க. புரியுதா சார்? எனக்கும் அம்மா அப்பாலாம் இருக்காங்க சார். எனக்குன்னு ஒரு அண்ணன் இருக்கான் சார். உனக்குன்னு ஒரு அண்ணன் இருக்கானா? பாடுறா, சொல்லவே இல்லை. யாரா அவன்? அவன் பேர் இங்கி சார். இங்கி? சரி வா போகலாம். சரிங்க சார். சொல்லிட்டு இப்போ ஹோபியும் ஆரம்பம் இப்போ பையன் இதுக்கு ஏர்போர்ட் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறுறாங்க. ஏறிட்டு இவன் நம்ம ஹோபி தான் ஆரம்பம் உட்காந்துட்டு, சரி இவ்வளோ தான் நீ படிச்சிருக்கேல, ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலான்றான். அவன் இன்ஜின் எங்கே இருக்குது, எந்த ஸ்டார்ட் போடணும், என்ன பண்ணணுங்கிறத அப்படியே நோண்டிட்டு உட்காந்துருக்கான். அப்போ ஆரம்பம் மண்டையில் அடிச்சுட்டு ஏன் சார் அடிச்சிங்க? மக்கு ஏன் மடையா? என்னது மடையாவா? டேய் என்னது சார்? நான் சார்
திடீர்னு லாங்குவேஜெல்லாம் மாறுது. அதுவா இதெல்லாம் என் தங்கச்சி சொல்லிக் கொடுத்தா. இங்கே பாரு, இதான் இன்ஜின், இதான் டேய் எனக்குலாம் இதை பற்றி தெரியாதுடா. நானே ஏதோ ஃபோனில் சொல்கிறேன்டா, அது என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க, ஏதோ ஒரு இடத்துல வாயில் அடைச்சி விட்றேன், சரிங்களா? தப்பாக எடுத்துக்காதீங்க. வாங்க இப்போ ஸ்டோரி போகலாம். இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும், இப்படி தான் இது பண்ணணும், ஓகேவா? போகலாமா? போகலாம் சார். சரி, சரி, நீயே மேலே ஏற்று தரான். இப்போ ஹோபி தான் பையன் மேலே ஏற்றுறான். அப்போ மேலே ஏற்றுலையே ஒரு ஆட்டம் ஆட்டுது. அப்போ ஆரம்பம். ஐயோ கடவுளே, சோழியை முடிச்சிருவானோ வந்துட்டு ஹோபி ஒவ்வொரு கலரில் பார்க்குறான். ஹோபி தூ ஒழுங்காக வண்டியை லேண்ட் பண்ணு. சரிங்க சார். சரிட்டு இப்போ ஹோபி தான் அப்படியே ஃப்ளைட்டு மேலே ஏற்றி போகிறான். வேர்ல்டன் ஹோபி சூப்பர். இப்படி தான் ட்ரைனிங் இருக்கணும், ஓகேவா? சூப்பர். சொல்லிட்டு இப்போ அவங்களோட ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே நம்ம காவியா தான் பதட்டமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஓடி போகிறான். டாக்டர் எமர்ஜென்சி. அந்த பொண்ணோட ஏஜ் கிட்டத்தட்ட 10 years தான் ஆகுது. ஸோ ஹார்ட் ப்ராப்ளம். ஸோ என்னாச்சு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே பேசுகிறாங்க காவியா. ஒரு நிமிஷத்துல நிற்கிறா. என்னாச்சுன்னு கேட்டு மூச்சு வாங்க ஓடுறா. அப்போ அவங்க உள்ளவங்க ஹார்ட்டில் வந்து ஹோல் இருக்குது டாக்டர்னு சொல்கிறாங்க. வாட் சொல்லிட்டு காவியா அப்படியே ஸ்டாப் ஆகிறான். என்னது ஹோல்ஸா? ஆமாம் டாக்டர், குழந்த பிறந்ததுலேருந்து இருந்திருக்கு, அவங்க சரியாக கவனிக்கலை. இப்போ வந்துட்டு அந்த ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஹெவி, அந்த பிரச்சனை பெருசாகிடுச்சு டாக்டர். குழந்தையோட ஆபத்து ரொம்ப இதாக இருக்குது டாக்டர் சொல்லிட்டு அப்போ ஹோபி நம்ம காவியா குடுன்னு ஓடி வந்து பார்க்குறா. வெளியில் அந்த குழந்தையோட அம்மா அப்பா. குழந்தை, ஐயோ என் குழந்தை இல்லைன்னு தொலைச்சிடுவேணும், என் குழந்தைய என்னை விட்டு போயிடுவாங்களா, என் குழந்தைங்க ரெண்டு அழுதுறாங்க. அப்போது நம்ம காவியா தான், இங்கே பாருங்க அம்மா, இங்கே பாருங்கய்யா, உங்கள் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது சரிங்களா? நான் பொறுப்பாக இருந்து உங்கள் பொண்ணை காப்பாற்றி தரேன் சொல்லிட்டு இப்போ காவியா உள்ளே போகிறா. அந்த பொண்ணுக்கு வாயில் ஒரு டியூப் வச்சுருக்காங்க. பொண்ணால் அந்த பாப்பா, குட்டி பாப்பாவால் மூச்சு விட முடியலை. ரொம்ப மூச்சு விட அந்த பொண்ணு கஷ்டப்படுறா. இப்போ காவியா தான் அந்த பொண்ணை பார்க்குறா. அந்த பொண்ணு இப்போ அழுதுகிட்டே காவியாவை பார்க்குறா. இங்கே பாருமா, உனக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கேன், நான் இருப்பேன், உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஸோ நீ பயப்படாமல் தைரியமாக இரு, புரியுதா சொல்லிட்டு இப்போ காவியா அந்த பொண்ணுக்கு வந்து ஊசி போட்டு விட்றா. அந்த பொண்ணோட கை அப்படியே மங்கலாகுது. அப்படியே அந்த என்ன அப்படியே அந்த குட்டி பாப்பா அப்படியே மூடுறா. காவியா ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நம்பிஜனை தான் நினச்சி பார்க்குறா. அப்போ கண்ணை மூடி யோசிச்சு பார்த்துட்டு, நம்ஜம், நான் இது வரைக்கும் பண்ண எல்லா ஆப்ரேஷன்லேயும் நீங்கள் என் கூட இருந்திருக்கீங்க, இந்த ஆப்ரேஷன்லேயும் நீங்கள் என் கூட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களை தான் நம்புகிறேன். நான் கண்டிப்பாக நல்லபடியாக இந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக நான் முடிப்பேன்னு நம்பிக்கை இருக்குது சொல்லிட்டு அவள் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே நர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்லிட்டு இப்போ அவள் ஆப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. இப்படி இந்த ஆப்ரேஷன் 24 hours அந்த ஆப்ரேஷன் போய்கிட்டுருக்கு. இப்போது இந்த பக்கம்தான் ஆராம் ஜேகப் கிட்ட இப்போ டின்னரில் இருக்கான். அம்மா ஹொபி, உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு சொன்னிலே, என்ன பண்ணுறான்? ஓ, எங்கள் அண்ணனா? அவன் ஒரு மிலிட்ரியில் கேப்டனாக இருக்கான். ஓ, மிலிட்ரி என்னது மிலிட்ரியில் கேப்டனா? அப்போ யூஜி நிலமை. ஆமாம், எந்த ஊர், எந்த நாடு, எந்த இடத்துல, எந்த இலையில் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலேயே போய்கிட்டு இருக்கான் அஞ்சோன். அப்போ ஹோபி தான், சார் கூல் டவுன். அவன் வேறு எங்கேயும் போல், இங்கே தான் நம்ம சோல் எல்லையில் அவன் இருக்கான் சார். சோல் எல்லையிலையா? அங்கே தாண்டா என் தங்கச்சி யூஜியும் ட்ரைனிங் எடுக்கிறா. என்னது? 2 பேரும் அப்படியே சாக்கா ஒருத்தர் பேச ஒருத்தர் பார்க்குறாங்க. அப்போ யூஜி நிலமைன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறான்.
அப்போ எங்கள் அண்ணன் நிலமைன்னு சொல்லிட்டு இந்த ஹோபியை வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிடான். அப்போ ஹோபியும் இவர் ஆரம்பம் முடிஞ்சு. அவ்வளோதான், முடிச்சுட்டீங்க, டாட்டா பை பாய் குட் பை, அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு 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 முடிஞ்சு. இப்போ ஒரு வாய்ஸ், என்ன முடிஞ்சு? என்ன முடிஞ்சு? இங்கே யாரில் எதுவும் முடியலை. நாளைக்கு ஒரு ட்ரைனிங் இருக்குது, நாளைக்கு முடிச்சது தான் நீங்கள் இன்னும் ஹோபியும் கிளம்புறீங்க ஆரம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஆரம்பம் ஹலோ ஜின் சொல்லிட்டு கூப்பிட்றான். இங்கே பாரு ஆரம், நாளைக்கு ஒரு ட்ரைனிங் இருக்குது, அதை முடிச்சுட்டு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம், போகலாம் போய்கிட்டே இருக்கலாம் ஜின் சொல்கிறான். அப்போ ஆரம், எனக்கு புரியுது ஜின், பட் சொல்லி சொல்கிறான். இங்கே பாரு ஆரம், எனக்கு தெரியுது நீங்கள் இப்போ தான் மேரேஜ் ஆன நியூ கப்பல்ஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் இதில் ஹனிமூன்லாம் என்ஜாய் பண்ணலாம். ஹனிமூன் மட்டுமா, என்னென்னலாம் பண்ணலாம், அதுக்கெல்லாம் அவங்களே வெயிட்டிங்கில் இருக்கீங்க போல எனக்கு தெரியுது. அப்படி தானே ஆரம்? இல்லையா சொல்லிட்டு அவன் அப்படி ஒரு மாதிரி ஆரம்பம் வேறு எங்கேயும் பார்த்துட்டு அப்படி தானே, ஐ எம் வேர்ல்டு ஹேண்ட்ஸம், எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு தெரியுமா? எனக்கு கூட ஒரு பொண்ணு கிடைக்கலையா? எனக்கு கூட ஒரு பொண்ணு கேட்கல. ஆனால் நீ எனி டைம் புக்கு கையமாக இருக்க, உனக்கு மட்டும் எப்படி பொண்ணு கிடச்சிச்சு? அப்போ ஆரம்பம், ஐயோ ஜின் 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 கோல்டன் ஏன் இப்படி கத்துறீங்க? யார்? நாங்கள் தெரியுனா? ஹலோ மிஸ்டர், நான் உங்களோட ஹெட் ஆஃபீஸர், என்கிட்ட எப்படி திரும்ப பேசலாமா? என்கிட்ட நிற்பா பேசுகிறீங்களா? ஐயோ ஜின், இங்கே பாருங்க கூல் என்ன தெரிஞ்சு எங்கிட்ட ஜின். அப்போ பலான்னு ஒரு ஆள் அடிக்கலாம், அடிங்கம் நானும் சொல்லியிருக்கேன், சும்மா எகுறேன். வேர்ல்டு சான்ஸும் இருக்கிறவன் பொண்ணை பார்த்து கரெக்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். எப்போ பார்த்தா வேர்ல்டு ஹேண்ட்ஸம் சொன்னால் மட்டும் பத்தாது, அந்த பொண்ணுக்கிட்ட பக்குவமாக 4 15 இஞ்சி பேசணும். நீ எலி குஞ்சுமாக இருந்தானே எப்படி கண்டுபிடிப்பேன்? எப்போ பிள்ளைய தேடுவேன்? எப்படி கண்டுபிடிப்பேன்? எப்படி தேடுவேன்? எப்படி கிடைக்கும்? பொண்ணு எப்படி கிடைக்கும்? சொல்லிட்டு ஆரம்பம் எகிரிக்கிட்டு வரான். அப்படி சொன்னா, என்ன ஆரம்பம் அடிச்சுட்ட உங்கள் அம்மா, நான் பார்க்குறேன் சும்மா எகிரிக்கிட்டு வரேன், உனக்கு என்ன பொண்ணு தானே வேணும், கிடைக்கும். ஃபஸ்ட் நீ எப்போ பார்த்தா அந்த கேட்க சிரிக்குதாம்மா நிப்பாட்டு, புரியுதா? அப்புறம் இந்த எலி மூச்சை வச்சுக்கிட்டு திடீர் பார்த்தியா, அதே முதல் நிப்பாட்டு சொல்லிட்டு ஆரம்பம் செம்மையாக திட்டி விட்றான். அப்போ ஜின், நான் போகிறேன் போ, ஐ ஹேட் யூ ஃபார் யூ சொல்லிட்டு அப்போ ஜின் கோச்சிட்டு போகிறான். அப்போ ஜின் தான், ஐயோ சார் அவர் கோச்சிட்டு போகிறார் சார், எடு அவன் அப்படி தான் செய்வான், கூமட்டா எலி மூஞ்சா ஆமாம் அவன் அப்படி தான் செய்வான், வா ஆமாம் போகலாம் சொல்லிட்டு இப்போ ஜோவா வெளியில் போகிறாங்க. அப்போ போய் பார்த்தா மறுபடியும் ஹோபி, சார் என்ன சார், போடா போ, இப்போ நான்லாம் கூட வர மாட்டேன், நீ ஏன் ட்ரைனிங் பண்ணணும், போ நான் இங்கேருந்து பார்க்குறேன். சார் ப்ளீஸ் சார், நீங்கள் என் கூட வாங்க சார், ப்ளீஸ் சார். பாரு ஹோபி, 1 டைம் 2 டைம் தான் சொல்லுவாங்க, உனக்கு காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் உன் கூடயே தான் வரேன், நான் என் பொண்டாட்டியில் கூட நான் பேசுகிறேடா, ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோடா. நீங்கள் இப்போ என் கூட வரீங்க. ஐயோ யாரா இவங்க, காலையில் யார் முடிச்சுன்னு தெரியலையே. ஐயோ காவியா அவங்க வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்காங்க, நீங்கள் இப்போ என் கூட வரீங்க. இப்போ தாண்டி ஞாபகம் வருது காவியா இந்த ஆரம் அப்படியே பிரீத்தை வேகமாக இழுத்துக்கே விடுறான். அப்போது ஹோபி தான், என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை சொல்லிட்டு, சரி நீ போய் ட்ரைன் பண்ண, நான் வந்துடுறேன் சொல்லிட்டு ஆரம் வந்து கீழே உட்காந்துருக்கான். இப்போ ஹோபி மட்டும் போய் ட்ரைனிங் பண்ணுறான். ஸோ நல்லா அழகாகவே ட்ரெயின் பண்ணுறான். அவன் அதுக்குள்ளாடி ட்ரைனிங் கற்றுக்கிட்டான். இப்போது 24 மணி நேரம் கழிச்சு இப்போ காவியா தான் வெளியில் வரா. அவங்க அந்த பாப்பாவோட அம்மா அப்பா, டாக்டர் என்னாச்சு? எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுமா, எந்த பிரச்சனை இல்லை, அந்த பாப்பா இப்போ நல்லா தான் இருக்கா. ஓகே மிஸ், ஒரு 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவங்க பேரண்ட்ஸை உள்ளே விட்டுருங்க, குழந்தைய கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, டேக் கேர் பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா? ஓகே மேம், ஓகேன்னு சொல்லிட்டு இப்போது நம்ம காவியா தான் வீட்டுக்கு போகிறா. இப்போ காவியா வீட்டுக்கு போகிறா, வீட்டில் யாருமே இல்லை, வீடு சுற்றி இருட்டாக இருக்குது. சுற்றி பார்த்தா வெறும் கேண்டில் மட்டும்தான் இருக்குது. வீட்டில் ஹோபி அம்மா அப்பா யாருமே கிடையாது, ஒருத்தருமே இல்லை. ஆனால் வீடு நல்லா இருட்டாக இருக்குது. அவள் ஓப்பன் பண்ணிட்டு கீழே அந்த பூவெல்லாம் கிடக்கு, அந்த பூ மேலே கால் வச்சு அதை நடந்து போகிறா. அப்போ ஒரு ஸ்டெப் கிட்ட போகிறா.
அந்த ஸ்டெப் கிட்ட வந்துட்டு ஒரு நோட் மாதிரி இருக்குது சின்னதாக. நீ மேலே வரோம் போர்டு இருந்தது, பக்கத்தில் ஒரு கிஃப்ட் இருக்குது, அதை பிரிக்க வேணாம். ஒரு நிமிஷம், அந்த கிஃப்ட்டை பிரிச்சிடாத, மேலே வந்து தான் பிரிக்கணும் சொல்லிட்டு எழுதியிருக்கு. அப்போ அவளும் அந்த கிஃப்ட்டை எடுத்துகிட்டு அப்படியே மேலே போகிறா. மேலே திரும்பி நின்றா. ஒரு செவத்தில் ஒரு அதே நோட்ஸ் மாதிரி இருக்குது. அது பக்கத்தில் ஒரு கிஃப்ட் ஒட்டியிருக்கு. பேபிகள், இது உனக்கு தான், வெயிட், கிஃப்ட்டு இப்போ ஓப்பன் கிடையாது சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்போ காவியா அதையுமே எடுத்துகிட்டு அப்போ ரைட் சைட் திரும்பி போகிறா. அப்போ கீழே பார்க்குறா. கீழே வந்துட்டு ஒரு பூனைக்குட்டி பொம்மை இருக்குது. கேட் பொம்மைன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை தூக்குறா. அந்த பொம்மை விஷ் யூ ஹாப்பி பர்த்டே, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே காவியான்னு சொல்லி பாடுது. அது அப்படியே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. காவியா வா க்யூட்டாக இருக்குது. இது ஒருவேளை நம்பிக்கை மேலே இருக்குமோ? உள்ளே போகலாம். வெயிட் சொல்லிட்டு கதவு முன்னாடி டோரில் இப்போ ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த கதவு வந்துட்டு ஒரு கண்ணாடி மாதிரி தானே இருக்கும். ஸோ இங்கிட்ட இருக்க அங்கிட்ட ஒரு உருவம் மட்டும் தான் தெரியும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு கண்ணாடி இருக்கும். அதுக்கு பின்னாடி ஹோபி நம்பிச்சு வந்துட்டு இப்போ வரலாம் மை பேபி கேர்ள்னு சொல்லி சொல்கிறான். இப்போ காவியா உள்ளே வரான். டப்புன்னு ஒரு சவுண்டு, மேலேருந்து பூவெல்லாம் அப்படியே அழகாக கொட்டுது. காவியா அதை அப்படியே ரசித்து பார்க்குறான். அதை பார்த்துட்டு அந்த பூவில் அப்படியே கையை நீட்டி அந்த பூவை வாங்கி அதை நம்ஜின் மேலே தூக்கி போடுறா. நம்ஜின், ஏய் என்னடி பண்ணுற, என்ன இது? ஒரு நிமிஷம் வந்துட்டு டயத்தை பார்க்குறான். 3, 2, 1 ஹாப்பி பர்த்டே மை பொண்டாட்டின்னு சொல்லிட்டு நம்ஜின் சொல்கிறான். இப்போ காவியா அவன் ஃபேஸில் வாயிலையும் கை வச்சுட்டு நம்ஜின் தேங்க்யூ நம்ஜின் சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. ஹேய் பொண்டாட்டி, நீ என்றைக்குமே அழக்கூடாது, புரியுதா? ஹே பொண்டாட்டி நம்ஜின் சொல்லிட்டு கல் பண்ணுறா. ஐ லவ் யூடின்னு சொல்லிட்டு இப்போது நம்ஜன் வந்துட்டு காவியாவை தூக்கிட்டு பெட்டுக்கு போகிறான். இது அன்கட்ரா, இது வந்து அன்கட் சீன்ரா. உங்களுக்கு இந்த அன்கட் சீன் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா டெலிகிராமோட சேனல் வந்து நான் வந்து பயோவில் வச்சுருக்கேன், அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க, இந்த அன்கட்டு முடிஞ்சு இப்போது மூச்சு வாங்க காவியாவும் நம்ஜனும். காவியா யாரும் என்னடி வலிக்குதா? ரொம்ப வலிக்குது, சரியாயிடும், எல்லாமே சரியாயிடும் சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு தூங்கிடுறாங்க. ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து வேறு ஒரு ஒன் ஷாட்டுக்கு நான் வரேன். ஓகே, பாய் பாய், டாட்டா, see you, பாய்.